நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம இருக்கும்போது நம்ம யார் கூட சுகமாய் தங்கி இருக்கிறோமா, கர்த்தரோட சுகமாய் தங்கி இருக்கிறோமா? அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். உங்களை ஆண்டவர் எந்நாளும் காப்பாற்றணுமா, இந்த நாளுக்கு காப்பாற்றணும், நாளைக்கு காப்பாற்றணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்மளை காப்பாற்றணும். நம்ம எல்லைகளுக்குள்ள, நம்ம வீடுகளுக்குள்ள, நம்ம இருக்கிற வீட்டில், நம்ம ஊரில், நம்ம இடங்களுக்குள்ள அவர் வாசமாக இருக்கணும்னா நம்ம அவருக்கு பிரியமாக இருக்கணும். பென்யமீனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தருக்கு பிரியமானவனோட கூட சுகமாய் தங்கியிருப்பான். நம்ம ஆண்டவரோட சுகமாய் தங்கியிருக்கணும்னா தானியேலை போல 3 வேளை நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். முழங்கால் படிட்டு முடிந்த அளவுக்கு ஒரு பொருத்தனையோடு நம்ம என்ன செய்யுங்க? ஜெபிக்கும் போது நம்மளையும் ஆண்டவர் தானியேலை போல தீர்மானம் பண்ணிக்கொள்ளும் போது நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்குள்ள காக்கிற தேவனாய், அவருடைய பார்வையில் நம்மளும் பிரியமானவர்களாய் மாறுவதற்கு தேவன் நம்மளை மாற்றுகிற தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய நம்ம எல்லைகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை என்னாலும் காப்பாற்றி, நம்மளை யாரும் காப்பாற்ற வரவனா தேவன் ஒருத்தர் காப்பாற்றினா போதும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானவர்களாய் வாழணும்னா ஒரே ஒரு காரியம்தான். நம்ம தவறு எதுவுமே செய்ய மாட்டேன், வேற எதாலையும் நான் தீட்டுப்பட மாட்டேன், நம்மளுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறுவோம். பிரியமாய் மாறும்போது இந்த பென்யமீனை குறித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரும். என்ன